சரியான சாதமாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சாதம். சோம்பு, ஜீரகம், பச்சை மிளகாய், ஸ்மால் பீஸ் ஆஃப் பே லீஃப், 2 ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் சேர்த்து வதக்கினோடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது காலிஃப்ளவரையும் சேர்த்து வதக்கலாம். உப்பு, 2 கப் பாஸ்மதி ரைஸ் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் சேர்க்குறேன். அரிசி சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் சேர்க்குறேன். கொஞ்சம் ஜீரக பொடி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கச்சு மிதமான தீயில் இருக்கா மாதிரி ஸ்டவ் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சு எடுத்தால் காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. நிறைய மசாலா சேர்க்கல, ஆனால் டேஸ்டியான சாதமாக இருக்கும் இந்த காலிஃப்ளவர் சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.